என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவீன சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவீன சோதனை ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகம் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபமென்றும் இல்லையே ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவி இருதயம் தண்ணீரே வாஞ்சையுள்ள ஆத்துமாவி இருதயம் தண்ணீரே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை அந்தஸ்த கேட்கவில்லை உள்ளத்தை
கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்க, சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்க, சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
எல்லாரும் முழங்காற்படியிட்டு பாவங்கள் போக்க வந்தவரை நீ உயர்த்தி பாடும். இந்த இயேசுவே தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. நமக்காக இந்த பூமியிலே வந்த தேவாதி தேவனே அப்படியே ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக, எங்களுடைய சாபங்களை நீக்குவதற்காக இந்த பூலோகத்திலே நீர் மனிதனாக அவதரித்தீரப்பா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை மீட்டெடுப்பதற்காக, பாவ பிடியிலே சிக்கியிருக்கிற எங்களை விடுதலை தருவதற்காக இந்த உலகத்திற்கு நீர் வந்தீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு பெரியது அப்பா. தாய் தகப்பன் எங்களை மறந்து போகலாம், நண்பர்கள் உற்றார்கள் எங்களை மறந்து போகலாம், ஆனால் நீர் எங்களை ஒருபோதும் மறவாத நல்ல நேசராக நீர் இருந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறீரே தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியின் நேரத்திலும், பிரச்சனைகளின் நேரங்களிலும், நெருக்கத்தின் நேரத்திலும், கண்ணீரின் பாதையிலும் நீர் எங்களை வழி நடத்தினீர் ஆண்டவரே. அப்பா, சுகத்தோடு வழி நடத்தினீரே தகப்பனே. அப்பா, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய பிறப்பை நாங்கள் எண்ணி சந்தோஷப்படுகிறோம். ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வந்தீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய சாபங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய வியாதியை நீக்குவதற்காக, எங்களுடைய பார சுமைகளை நீக்குவதற்காக இந்த உலகத்திற்கு நீர் வந்தீரப்பா. தகப்பனே, மனிதனாக வந்து எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்து விட்டீரப்பா. நாங்கள் செய்வதற்கு ஒன்றும் நீர் வைக்கவில்லையாப்பா. தகப்பனே, நீர் எத்தனை நல்ல தகப்பன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் அக்கிரமங்கள் செய்தது நிமித்தமாக நாங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அப்பா. ஆனால் நீங்க எங்களுக்காக தண்டிக்கப்பட்டீர். நீர் எங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினீர். நீர் எங்களுடைய பாவங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டீர். கடைசி சொட்டு இரத்தத்தை எங்களுக்காக நீர் சிந்தினீரே அப்பா. உம்முடைய அன்பு பெரியது. நீர் எங்கள் மீது வைத்த இரக்கம் பெரியது அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாம் முதல் அப்பா இந்த உலகத்திலே பிறக்க போகிற கடைசி மனிதன் வரைக்கும் நீர் அவருடைய பாவங்களையும் நீர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டீர். எங்களுடைய பாவங்களையும் சிலுவையில் நீர் ஏற்றுக்கொண்டீர் அப்பா. உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது அப்பா. ஆண்டவரே, உம்மை போல ஒரு நல்ல தகப்பன் யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களை நேசிக்கத்தக்கவர் யாரும் இல்லை ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே, உம்மை போல ஆண்டவரே எங்களை நேசிக்கத்தக்கவர் யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களை விடுவிக்கத்தக்கவர் யாரும் இல்லையாப்பா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை, உம்மை போல
இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உம்மை உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர். அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை ஆண்டவர். உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை ஆண்டவரே. கண்மலை ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் விடுதலையோடு கரங்களை தட்டி சொல்லுவோம், உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. அப்பா, உம்மை போல பரிசுத்தர் யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல கண்மலை, எங்களுக்கு பாதுகாப்பு யாரும் இல்லை ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்து. மறுபடி சொல்லுவோம், என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல இரட்சகர்
உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை போல இரட்சகர், உம்மை போல வல்லவர், உம்மை போல பரிசுத்தர் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேவைகளை நீர் சந்தித்தீரே ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பாடலை நான் பார்க்கும் பொழுது அன்னாள் அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவர்கள் கர்த்தரை உயர்த்தி பாடின பாடல் தான் இந்த பாடல். மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி உயர்த்தி விட்டீரே, என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. நாம் சில நேரம் நினைக்கலாம், கர்த்தர் நம்மை மறந்து விட்டார், அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நம்மை நினைக்கிறவராக, ஒருபோதும் நம்மை மறவாதவராக, நம்மை பழுகி பெருகும்படி செய்கிறவராக, புழுதியிலே நாம் இருக்கலாம், ஆனால் நம்மை அவர் தூக்கி விடுகிறவராக, சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவராக அவர் இருக்கிறார். நாம் சோர்ந்து போன வேளைகளிலே நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக, ஆத்தும நேசராக, சிநேகிதராக, தேற்றரவாளனாக அவர் நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழி நடத்துகிறார். அதான் அன்னாளம்மா பாடுகிறார்கள், உம்மை போல இரட்சகர் யாரும் இல்லை ஆண்டவரே, உம்மை போல வல்லவர் யாரும் இல்லை ராஜா, உம்மை போல பரிசுத்தர் யாரும் இல்லை தகப்பனே, உம்மை போல கண்மலை எங்களுடைய கோட்டை யாரும் இல்லை தகப்பனே. நீர் எங்கள் மீது கிருபை வைத்து, எங்கள் மீது தயவு வைத்து எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறீர். இயேசு ராஜா, உம்மையே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த நல்ல கர்த்தரை அப்படியே உயர்த்துவோம். அப்பா, எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் துருகமே, அப்படியே அவருடைய நாமத்தை சொல்லி அப்படியே கொஞ்ச நேரமாக துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தேற்றரவாளனே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, சமாதானம் தருகிறவரே, சந்தோஷத்தை தருகிறவரே, எங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை தருகிறவரே, வெற்றியின் நாயகனே, விடுதலையின் நாயகனே, அப்பா சுகம் தருகிற யெகோவா ராஃபாவே, அப்பா நீதியின் தேவனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தப்படுத்துகிறவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை விடுவிக்கிறவரே, இரட்சகரே, எங்களோடு இருக்கிற இம்மானுவேலரே, எபினேசரே, எல்ரோயே, எங்களை காண்கிறவரே, அப்பா உமக்கு நன்றி. அப்பா உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆபத்துகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்தீரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். போக்கிலும் மரத்திலும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு இருந்திருக்கிறதே. அப்பா, அந்த வருடத்தின் தொடக்கம் முதல் இந்த நாள் மட்டும் எங்களோடு நீர் வந்திருக்கிறீரே. அப்பா, ஆயுசு நாட்களை கூட்டி தந்திருக்கிறீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் நிலை நிற்க மாட்டோம், அமிழ்ந்து போவோம் என்று நினைத்தவர்கள் முன்பதாக எங்கள் கண்களை, அப்பா எங்கள் தலையை நிமிர செய்திருக்கிறீரே ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவரே பெரியவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை சேர்ந்து பாடும். ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி,
ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. மறுபடி சொல்லுவோம். அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. உணர்ந்து சொல்லுவோம். அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி நினைத்து பார்ப்போம். நம் கடந்து வந்த பாதைகள் அவர் எப்படி நம்மை நடத்தி இருக்கிறார். செவ்வையான வழியிலே நம்மை பாதுகாப்பாக நடத்தின தேவனே. கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. உணர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி நம் கண்ணீர் சிந்துகிற வேளையில், அழுகிற வேளையிலே நம் கண்ணீரை துடைக்கிறவராக இருந்திருக்கிறார். உமக்கு நன்றி. ராஜா உமக்கு
நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்படியே கொஞ்ச நேரமாக எளிமை நின்று கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா நீர் எங்கள் மீது வைத்த கிருபை பெரியது ஆண்டவரே. நீர் எங்கள் மீது வைத்த தயவு பெரியது அப்பா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. உம்முடைய தயவு எங்களை இம்மட்டுமாக நடத்தி வந்திருக்கிறதப்பா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய தயவிற்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே நீர் எங்கள் மீது இரக்கம் வைத்ததினால் இந்த நாள் மட்டும் நாங்கள் நிலை நிற்கிறோம் ஆண்டவரே. ஒரு சேதம் இல்லாமல் எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இல்லை என்றால் நாங்கள் என்றோ மடிந்து போயிருப்போம், என்றோ நாங்கள் அழிந்து போயிருப்போம். ஆனால் ஆண்டவரே உம்முடைய தயவு எங்களை பாதுகாத்ததே அப்பா. உம்முடைய தயவு எங்களை மட்டுமாக வழி நடத்தினதே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹalleluya. அப்பா உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய தயவிற்காக நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுளி நம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. என்னை குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுளி நம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட ஜீவன் உள்ளதே. இந்த தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. ஒரு
சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. கரங்களை வைத்து சொல், உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. கர்த்தருடைய தயவுக்காக, அவர் நம் மீது பாராட்டின இரக்கத்திற்காக, அவர் நம் மீது வைத்த இரக்கத்திற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பு தேவனுக்கு உகந்தவைகள். தேவனுக்கு உகந்தவைகள். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கர்த்தர் நமக்கு தந்திருப்பது ஒரு பாக்கியம். தேவனுக்கு உகந்தவைகள்லாம் எது? அதை நம்ம செய்யணுமா வேண்டாமா? தேவனுக்கு உகந்தவைகள் என்றால் என்ன? உகந்தவைகள் என்றால் என்ன? சிம்பிள் தமிழில் சொல்லுங்க. உகந்தவைகள், பிரியமானவைகள். தேவனுக்கு பிரியமானவைகள். ஆனால் பைபிளில் உகந்தவைகள், உகந்ததுன்னே இருக்கும். ஆகவே அதன் அடிப்படையில் இந்த செய்தி. ஸ்தோத்திரம். உகந்தவைகள், தேவனை ஆச்சரியப்படுத்துகிறவைகள், தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறதாக இருக்கிறவைகள், தேவனை பிரியப்படுத்துகிறவைகள். நம்ம செய்தியின் தலைப்பின்படி தேவனுக்கு உகந்தவைகள். உகந்தவைகள். இப்பொழுது நம்ம வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 3 முதலாவதாக 10ஆம் வசனத்தை வாசிப்போம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. உகந்த விண்ணப்பம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் நாம விண்ணப்பம் பண்றோம். இங்க வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நாம ஜெபிக்காமல் இல்லை. ஒருவேளை ஒரு சிலர் அதிகம் ஜெபித்திருக்கலாம், ஒரு சிலர் கொஞ்சம் ஜெபிச்சிருக்கலாம். எப்படியோ நாம தேவனிடத்துல விண்ணப்பம் வைக்காமல் இல்லை. ஆனால் இந்த இடத்துல சொல்லியிருக்கு, விண்ணப்பங்கள் பலது இருந்தாலும் சாலமோன் செய்த இந்த விண்ணப்பம் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருந்துச்சா? உகந்ததா இருந்துச்சு. ஏன் உகந்ததா இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். 5ஆம் வசனம் வாசிங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். தேவன் சொல்றாரு சாலமோன்ட்ட, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். ஹல்லேலூயா. நம்மிடத்துலலாம் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்டால் நிறைய நம்ம சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வச்சுருப்போம். நிறைய என்ன செய்வோம், எனக்கு அது வேணாண்டவரே, இது வேணாண்டவரே, இது வேணாண்டவரே அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அதனால தான் என்னமோ தேவன் நம்மிடத்துல கேட்கலை. கேட்டால் இவன் பெரிய லிஸ்ட்டு போட்டுருவா, கேட்டால் இவன் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுருவான் அப்படின்றதுனால கேட்கலையோ நம்ம தெரியல. சாலமோன்கிட்ட குறிப்பாக அவர் ஆண்டவர் கேட்டார். அப்போ அவர் என்ன பதில் சொன்னார்? 9ஆம் வசனம்.
ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமா இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஏன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா, தனக்காக ஜெபிக்காம, ஒருவேளை எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டாலும் அவர் என்ன சொல்றாரு, உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். அந்த ஜெபம் மற்றவர்களுக்கான ஒரு ஜெபம், மற்றவர்கள் மேல் கரிசனை உள்ள ஒரு ஜெபம், மற்றவர்கள் நலனிலே அக்கறை உள்ள ஒரு ஜெபம். ஒரு ராஜா என்றால் அவருக்கு பல வேலைகள் உண்டு. அதில் முக்கியமான வேலை என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்பர் 1, நியாயம் தீர்க்கணும். அன்னைக்கு அப்படி தான், இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம பிரதம மந்திரியோ ஜனாதிபதியோ நியாயம் தீர்க்க மாட்டாங்க. அதுக்குன்னு யார் வச்சுருக்காங்க? தனியாக ஒரு நீதிபதி என்ன செஞ்சுருக்காங்க, இருக்காங்க. தேங்க் காட். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்கு மேலே நான் போக விரும்பலை. அதுக்கு மேலே நான் போக விரும்பலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தனியாக ஒரு நீதிபதிகள் இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி. ஆனால் அன்றைய நாட்களிலே அப்படி அல்ல. ராஜா தான் யாராக இருப்பார்? நீதிபதியாக இருப்பார். ராஜா தான் படை தளபதியாக இருப்பார். அவர் தான் படைக்கு முன்னின்று என்ன செய்வார்? யுத்தங்களை என்ன செய்வார்? நடத்துவார். இன்னும் ஆளுகை செய்ய வேண்டும், ஜனங்களுக்கான காரியங்களை செய்ய வேண்டும். உணவு வசதிகள் அல்லது தண்ணீர் அல்லது அணை கட்டணும், இப்படி பல வேலைகள் ராஜாவுக்கு இருக்கு. ராஜா என்றால் மரியாதை என்பதை பார்க்கிறோம், ஆனால் அவருக்கு பொறுப்புகள் மிக மிக அதிகம். இப்போ தாவீதை எடுத்துக்கொண்டால் அவருக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கு, பல அனுபவங்கள் இருக்கு. வனாந்தரத்தில் இருந்த அனுபவம், அரண்மனையில் இருந்த அனுபவம், இப்படி நிறைய அனுபவங்கள் இருக்கு. இப்போ சாலமோன் திடீரென்று ராஜாவாக வருகிறார். யார் ராஜாவாக வருவார் என்று என்ன செய்யாது தெரியாத ஒரு சூழ்நிலை. அதோனியா நான் ராஜாவே என்று சொல்லி அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? அவர் தான் சீனியர். அவர் கேட்கறதுல நியாயம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவன் அவரை நிராகரித்து விட்டு யாரை ராஜாவாக கொண்டு வைக்கிறாரு? சாலமோனை. இப்போ அவர் எதுக்கு பயப்படுகிறார்? நீதிபதியாக இருந்து செயல்பட அவர் பயப்படுகிறார். ஏன் பயப்படுகிறார்? சரியான தீர்ப்பு கொடுக்கணும். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு தீமையானவன், ஒரு கெட்டவன் வேணா கெட்ட அழிஞ்சிடலாம், ஆனால் ஒரு நல்லவன் அழிந்து போகக்கூடாது. நேர்மையானவன் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. அதுக்காக தான் இன்னைக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் ரொம்ப கவனமாக ஸ்லோவாக நடக்கு. ஆனால் அந்த அளவு நேர்மையாக நடக்கான்னு நமக்கு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சிலது நேர்மையாகவும் சிலர் அநியாயமாகவும் என்ன செய்யுது நடக்குது. அதான் அவர் பயப்படுறாரு. எப்படி நான் நியாயம் தீர்க்க போகிறேன்? ஜனங்கள் என்ன செய்வாங்க? பிரச்சனைகள் என்ன செய்வாங்க? கொண்டு வருவாங்க. நல்ல யோசித்து நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்ப்பை என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆகவே அவர் கேட்கிற ஜெபம் மற்றவர்களுக்கானது, அல்லது மற்றவர்களின் நலனுக்கான ஒரு ஜெபம். இது தேவனை ரொம்ப அசைச்சது. ஆகவே தான் தேவன் என்ன சொல்றாரு, நீ 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை அசைச்சிட்டு பாருங்க. அந்த இதுதான் உகந்த விண்ணப்பம்னு ஆண்டவர் சொல்றாரு. எதை உகந்த விண்ணப்பம்னு சொல்றாரு? எனக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை காட்டிலும் மற்றவர்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்றாரு? ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப முக்கியமானது. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் தேவனை என்ன செய்கிறது? அசைக்கிறது. நம்ம இந்த சம்பவத்தை ஏற்கனவே கேட்டிருக்கோம். இது நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியல. இப்படி ஒரு சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு பெரிய அண்டாவில் பாயாசம் காய்ச்சாங்களாம். அண்டாவில் பாயாசம். இப்போ பாயாசத்தை குடிக்கணும். ஆனால் அந்த போட்டி என்ன போட்டின்னா, அந்த ஒரு பெரிய அகப்பையை இந்த கையில் இப்படி கட்டியிருப்பாங்க. நீளமாக அந்த இதில் வச்சு என்ன செஞ்சுருப்பாங்க? கட்டியிருப்பாங்க. இப்போ அந்த அகப்பையில் அந்த பாயாசத்தை எடுத்து நாம் என்ன செய்யணும்? குடிக்கணும். இதுதான் போட்டி. எல்லாருக்கும் அப்படி என்ன செஞ்சுருக்கு? மாட்டி விட்டுருக்கு.
சிலவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பாயசத்தை அப்படி அள்ளுனாங்க. அள்ளிக்கிட்டு இப்படியே என்ன செய்கிறாங்க, கொண்டு வர என்ன செய்கிறாங்க, முயற்சிக்கிறாங்க. அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த பாயாசத்தை குடிக்க முடியல. அதில் இருக்கிற ஒரு சிலர் என்ன பண்ணாங்களாம், அதை அப்படி முகன் எடுத்து அடுத்தவங்க வாயில் என்ன செஞ்சாங்களாம், கொடுத்தாங்களாம். அவர் முகன் எடுத்து இவருடைய வாயில் கொடுத்தாராம். இப்படி ஒருவருக்கொருவர் என்ன செய்தாங்க, இவர் எடுத்து அவருக்கு கொடுக்குறாரு, அவர் எடுத்து இவருக்கு கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பாயாசத்தை குடித்து என்ன செஞ்சாங்க, திருப்தி ஆயிட்டாங்க. தானே குடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களால் என்ன செய்ய முடியல, குடிக்க முடியல. அடுத்தவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினச்சி கொடுக்கும்போது இவர் அவருக்கு கொடுக்க, அவர் இவருக்கு கொடுக்க, அந்த பாத்திரமே என்ன செஞ்சுட்டு காலி ஆயிட்டு. அப்போ உகந்த விண்ணப்பம், எனக்காக ஜெபிக்கிறது நலம் சரிதானது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேவனுக்கு உகந்த விண்ணப்பம் எது என்றால் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம். உதாரணமாக நம்ம ஒன்று எடுத்துக்கொள்வோமே. இப்போ எனக்கு சுகம் இல்லை, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, எனக்காக நான் ஜெபிக்கணும், கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதே பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிற இன்னொருக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி நான் ஜெபிக்கும் போது என்னுடைய வியாதியும் என்ன செய்யும்னு சொல்கிறாரு, மாறும்னு சொல்லுகிறாரு. வாசிப்போம். யோபு 42:10. யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். சரி, யோபு ஏதாவது தனக்காக ஜெபம் பண்ணாரா? இந்த இடத்துல தனக்காக என்ன செய்யல, அவர் ஜெபம் பண்ணலை. ஒருவேளை தனி ஜெபம் பண்ணியிருக்கலாம், புலம்பி இருக்கலாம், ஆண்டவரே என்று மாறும் இந்த பிரச்சனை, இந்த காரியம் என்னைக்கு மாறும் ஆண்டவரே அப்படின்னு அவர் தனியாக ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பொதுவாக யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். ஆண்டவரே, என்னுடைய சிநேகிதர் மீது உம்முடைய கோபத்தை காட்டிராதிரும் ஆண்டவரே, அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துறாதிரும் ஆண்டவரே, அவங்களுக்கு இரக்கம் காண்பியும், ஏதோ அறியாமல் என்னை பற்றியும் உம்மை பற்றியும் அவங்க பேசிட்டாங்க, இறங்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் முழு உணர்வோடு மனதோடு அவர் ஜெபித்த போது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி ஒரு ரகசியம் இருக்க, இப்படி இங்கே ஒருக்கா செஞ்சு பாருங்களேன். நம்ம பிள்ளை படிக்கவே மாட்டேக்குன்னு வைங்களேன், நம்ம பிள்ளை என்ன செய்ய மாட்டேக்கு, படிக்கவே மாட்டேக்கு அப்படின்னா, இன்னும் சிலர் படிக்க முடியாமல் இருப்பாங்க, அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சு, ஆண்டவரே இவங்களை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே, நல்ல ஞாபக சக்தியை கொடும் ஆண்டவரே, இவங்க 100க்கு 100 வாங்க கிருபை செய்யும் ஆண்டவரே, அப்படி ஜெபிச்சு பாருங்களேன். வெற்றி பெறுவதற்கு தேவன் பல வகைகளை வைத்திருக்கிறார் பைபிளில். ஏதோ ஒன்று மாத்திரம் இல்லை, ஏதோ ஒரு காரியம் மாத்திரம் அல்ல. ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு திருமணம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. திருமணம் யார் யாருக்கெல்லாம் நம்ம சபையில் நடக்கலையோ அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சு அவங்களுக்காக ஒரு நேரம் உபவாசத்தை போட்டு, எப்படி அவங்களுக்காக ஒரு நேரம் உபவாசத்தை போட்டு நாம் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்படி நம்ம ஜெபிச்சு முடிக்கிற வேலையில் டான்னு நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளையோ பொண்ணு வந்து சேரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் பைபிளில் பல காரியங்கள் மூலமாக வெற்றி அடைய வைத்திருக்கிறார். இப்படி தான் செய்யணும் அப்படி சொல்லலை, ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஒரு வியாதி நமக்கு இருக்குது. அப்போ அந்த வியாதி நீங்கணும்னா நம்ம வியாதிக்காக ஜெபிப்பது சரிதான். ஆனால் இன்னைக்கு பார்க்குற செய்தியில் உகந்த விண்ணப்பம் அப்படின்னு வருகிற இந்த விஷயத்தில் இன்னும் வியாதியாக இருக்கிறவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஒரு நேரம் உபவாசத்தை போட்டு, என் பிள்ளைக்கு நான் உபவாசம் போட முடியுது, என் பிள்ளைக்குடைய பிரச்சனைக்காக எனக்கு ஒரு நேரம் என்னால் இருக்க முடியுது, ஆனால் மற்றவர்களுக்காக இருக்க முடியல. ஆனால் இந்த சாலமோன், இந்த யோபு என்ன செய்தார்? தன்னுடைய சிநேகிதருக்காக என்ன செய்தார்? வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. நம்ம நோக்கம் என் பிள்ளைக்கு நடக்கணுங்கிறதுக்காக அப்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் ஆதாரத்தின்படி செய்யணும். ஆண்டவரே, இது வரைக்கும் நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், டைரெக்டாக நான் ஜெபம் பண்ணேன், ஆனால் என் ஜெபத்துக்கு கொஞ்சம் பதில் கிடைக்கல. ஆனால் சாலமோன் பண்ணின அந்த ஜெபம் உமக்கு உகந்ததாக இருந்தது. இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உபவாசம் இருந்து இவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் இல்லாத, இந்த ஞானம் இல்லாத, இன்னும் திருமணம் நடக்காத, இன்னும் குழந்தை இல்லாத, இன்னும் ரட்சிக்கப்படாத இவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் என்று மனதார முழு மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபித்தா ஆண்டவர் சொல்லுவார், இது உகந்த விண்ணப்பம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி நாளில் அப்படி செஞ்சு பாருங்களேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மோசேயை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா,
எண்ணாகமம் 11:1-2 வாசிங்க. எல்லாம் தெரிந்த பின்பு சம்பவம் தான். ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. பிரைஸ் தி லார்ட். இப்போ மோசே யாருக்காக விண்ணப்பம் பண்றாரு? தன்னுடைய ஜனத்துக்காக, இஸ்ரவேலருக்காக. எதுக்காக ஜெபம் பண்றாரு? அக்கினி பயங்கரமா எரிஞ்சு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? அழிந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்போ மோசே என்ன செய்கிறார்? தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். உடனே பதில். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது பதில் எப்படி வருது? உடனே வருகிறது. ஹல்லேலூயா. அதனால உங்க பிள்ளைக்காக நீங்க ஜெபிக்கணும்னு ஜெபிக்க வேண்டான்னு சொல்ல வரல, இப்படியும் இருக்குன்னு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம், நம்முடைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்காதவங்க ஒரு குரூப் இருக்காங்க, அது இருந்துட்டு போட்டோம். ஆனா ஜெபிக்கிறவங்களுக்கு இன்னும் பதிலே கிடைக்கல, எனக்கு ஆசீர்வாதமே இந்த வருஷம் வரல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், மற்றவர்களுக்காக ஜெபித்துப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் அருகில் உள்ளவர்களுக்காக ஜெபித்துப்பார், தேவையில் உள்ளவர்களுக்காக ஜெபித்துப்பார் என்று உங்களையும் என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 8:12-13. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். ஹல்லேலூயா. இது யாருக்காக அவர் ஜெபம் பண்றாரு? யாருக்காக? எகிப்தியருக்காக. ஹல்லேலூயா. இவர்களை ஒடுக்குகிறவர்களுக்காக, அல்லது இவர்களுக்கு பணி ரொம்ப வேலை கொடுக்கிறவர்களுக்காக, சுமை சுமக்க வைத்தவர்களுக்காக, அவர்களுக்காக என்ன செய்கிறார்? அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். அவ்வளவுதான், அங்க வேற ஒண்ணுமே இல்லை. இவர் விண்ணப்பம் பண்றாரு, உடனே பதில். அப்போ உடனே பதில் வரணும்னா இப்ப என்ன செய்யணும்? ஒருவர் மாறி ஒருவர் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாராவது ஒருவர் மாத்திரம் அல்ல, ஒருவர் நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாக மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். ஒருவர் மாறி ஒருவர் ஜெபித்தால் என்ன நடக்கும்? இந்த பாயாசம் குடிச்சது மாதிரி எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தினுடைய எல்கையே மாறுது. சுயநலமான ஜெபத்தில் இருந்து அது பெருந்தன்மையான ஜெபமாக என்ன செய்கிறது? மாறுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 8:30-31 வாசிங்க. யாத்திராகமம் 8:30-31. மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்தார். ஒன்றாகிலும் மீந்திருக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. இது 10, 18, 19. 10ஆம் அதிகாரம் 18, 19. அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? எது உகந்த விண்ணப்பம்? மற்றவர்களுக்காக. இப்போ நாமே ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? நமக்கு மற்றவர்கள் குறித்து அதிக அக்கறை இல்லை. நம்ம பிள்ளைகள் நமக்கு வசதி, நம்மை சார்ந்தவர்கள் நமக்கு ரொம்ப வசதி. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் எல்கேஜி யூகேஜிடா, நீ இன்னும் எல்கேஜிலே தான் இருக்க, இன்னும் நீ யூகேஜில தான் இருக்க, உன் நிலையிலிருந்து இன்னும் நீ வளரவே இல்லை. எப்போ ஜெபம் போட்டாலும் உன் பிள்ளைகளுக்காக, உன் சொந்தக்காரனுக்காக, உன் சொக்காரனுக்காக, உன் தேவைக்காக எப்போது நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்க. அந்த விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன், கேட்க மாட்டேன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு அது உகந்த விண்ணப்பம் நான் சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளெல்லாம் பாரு, மோசேயை பாரு, இந்த சாலமோனை பாரு. ஆண்டவர் சொல்லுவார், யோபுவை பாரு, எஸ்தரை பாரு, எஸ்ராவை பாரு, அதெல்லாம் வசனங்கள் இருக்கு. எலிசாவை பாரு, சாமுவேலை பாரு. இவங்க எல்லாம் மற்றவர்களுக்காக துறப்பிலே நின்றவர்கள். ஹல்லேலூயா. அவங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் உடனே என்ன செய்தாரு? கேட்டார். இந்த வசனம்லாம் நம்ம அதிகமாக நம்ம பார்த்துருக்கோம். எரேமியா. பிரைஸ் தி லார்ட். இது சரி, இது அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் கொண்டு வரேன். ஓகே, அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க எது உகந்தது?
மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுதல், மற்றவர்களுக்காக செயல்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் உன் விருப்பம் என்னன்னு கேட்டபோது என்ன சொன்னார்? இந்த ஜனங்களை எப்படி நான் நியாயம் விசாரிக்க முடியும்? ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரேன்னு கேட்டார். ஞானத்தின் ஆவியினால் அவரை நிரப்பினார். நீங்கள் பைபிளில் நீங்கள் பார்க்கலாம், ஞானத்தின் ஆவியினால் அவரை நிரப்பினார். அவருடைய ஞானத்துக்கு பக்கத்தில் யாருமே வர முடியலன்னு சொல்லியிருக்கு. அதே 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் பாருங்கள். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசித்தா நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். வீட்டு பாடம் 29ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும். ஆனால் முக்கியமானது மாத்திரம் நானே வாசிடுறேன் தேவையானது. சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்திருந்தது. அந்த நாட்களில் கிழக்கத்தி புத்திரர் எகிப்தியரின் ஞானம் ரொம்ப சிறந்த ஞானமா, அதெல்லாம் தாண்டிருச்சு. மணலத்தனையான மனோவிருத்தியையும் கர்த்தர் கொடுத்தார். அது எப்படியா? மணலத்தனையான. இன்னும் பாருங்க, மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாக இருந்தான் அப்படிலாம் சொல்லியிருக்கு. 3000 நீதிமொழிகள், 1005 பாட்டுகள் எழுதினாரு. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு, அதை வாசிங்க 33லேருந்து. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மர முதலிய தாவரங்களை குறித்தும், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். இவர் என்ன ஞானம் கேட்டாரு? ஜனங்களை நியாயம் தீர்க்கிற ஞானம். தேவன் என்ன செஞ்சாரு? அள்ளி கொடுத்துட்டார். எல்லாம் நீ இவ்வளவுதானப்பா கேட்ட, இந்தா வாங்கிக்கோ. நீ இதெல்லாம் கேட்கல, நீடித்தன ஆயுச கேட்கல, எதிரிகள் அழிஞ்சு போகணும்னு கேட்கல, நீங்கள் உனக்கு ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யத்தை கேட்கல, நீ இதை கேட்டது எனக்கு ரொம்ப உகந்த விண்ணப்பமாக இருக்குது. நீ கேட்ட ஞானம் மாத்திரம் இல்லை, அதை விட அதிகமான ஞானத்தை தருகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். நம்ம அன்றைக்கே கூட சொன்னோம் பாருங்க, ஒரு தடவை எறும்புகள் போய்கிட்டே இருந்துச்சான். எறும்பு பேசுகிற பாஷை கூட அவருக்கு விளங்குச்சான். அதான் இதில் சொல்லியிருக்குது, மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். அதை புரிஞ்சு கொள்ளுகிற தன்மை கூட சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்துருந்தாராம். ஒரு சமயத்தில் நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம். சாலமோனும் அவருடைய பரிவாரங்களும் வந்து கொண்டு இருக்கும்போது எறும்பு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான் ரோடில். அப்போ அது பேசுகிற காரியம் இவருக்கு என்ன செஞ்சுதான்? புரிஞ்சுதான், விளங்குச்சான். உடனே இவர் என்ன செஞ்சாராம்? ரூட்டை மாற்றி போனாராம், அது பிழைச்சி போட்டோம் அப்படின்ட்டு. அந்த அளவு தேவன் என்ன செய்தார்? ஞானத்தை கொடுத்தார். பைபிள்லேயே அவர் எப்படி தீர்ப்பு கொடுத்தார் என்பதெல்லாம் நம்ம வேத புஸ்தகத்தில் அறிந்திருக்கிறோம். திரும்ப நான் அதுக்கு போகலை. அப்போ முதல் பாயிண்ட் என்ன? உகந்த விண்ணப்பம் என்றால் என்ன? மற்றவர்களுக்காக திறப்பில் நிற்பது, மற்றவர்களின் ஆசீர்வாதங்களுக்காக. இது ரொம்ப முக்கியமான காரியம். இதை இந்த வருஷத்தில் நம்ம செய்யணும். சரி, ரெண்டாவதாக வாசிப்போம் நீதிமொழிகள் 15:8. நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். இது இன்னொரு மொழிபெயர்ப்பில், நம்ம தமிழில் திருவிவிலியத்தில் எப்படி இருக்குன்னா, நேர்மையானவர்களின் மன்றாட்டு அவருக்கு உகந்ததாயிருக்கும். நேர்மையானவர்களின் மன்றாட்டு அவருக்கு உகந்ததாயிருக்கும். சொல்லுங்க, இதே தான். செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியம். இதே இது திருவிவிலியத்தில் எப்படி இருக்கு? நேர்மையானவர்களின் மன்றாட்டு அவருக்கு உகந்ததாயிருக்கும். இந்த விஷயத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், போன உகந்த விண்ணப்பம்னு பார்த்தோமே, இந்த இடத்துல விண்ணப்பத்தை விட விண்ணப்பம் பண்ணுகிறவனுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் விண்ணப்பம் பண்ணலாம், ABCDEF யார் வேணாலும் விண்ணப்பம் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல அந்த விண்ணப்பம் பண்ணுகிறவன் செம்மையானவனாக இருக்க வேண்டும். ஜெபத்தை காட்டிலும் இந்த இடத்துல ஜெபிக்கிற மனிதனுக்கு கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். கவனமாக கவனிங்க. எல்லாரும் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்களும் ஜெபிக்கலாம், நானும் ஜெபிக்கலாம். ஆனால் ஜெபிக்கிற ஜெபத்தை காட்டிலும், அந்த ஜெபத்தின் தரத்தை காட்டிலும் ஜெபிக்கிற மனிதனை ரொம்ப கவனமாக கவனிக்கிறார். யார் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருகிறது என்று கவனிக்கிறார். இந்த இடத்துல ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை காட்டிலும் ஜெபிக்கிற நபர்
பரிசுத்தவானாக, நேர்மையாளனாக, செம்மையானவனாக இருந்து ஒரு மனிதன் ஜெபிக்கிறான் என்றால் அந்த ஜெபம் அதிக வல்லமை உள்ளது. அல்லேலூயா. சகரியா டேனி ஃபோமம் என்கிற ஒரு ஆப்பிரிக்கன் சொல்லுகிறார், ஒரு பாவியாக இருந்து கொண்டு, அரகுர மனிதனாக இருந்து கொண்டு 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பரிசுத்தமானாக, நீதிமானாக இருந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அது சமமாம். அதை விட அதிகம், அதை விட அதிகம் என்று சொல்லுகிறார். புரிந்து கொண்டீர்களா? ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் ஜெபிங்க 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 ஜெபிங்க, இப்படிதான் எல்லா இடமும் சொல்றாங்க. நல்லதுதான், நல்லதுதான். பாவி ஜெபித்தாலும் பதில் கொடுக்கிறார். எதன் அடிப்படையிலே? இரக்கத்தின் அடிப்படையிலே, கிருபையின் அடிப்படையிலே, அவருடைய நாம மகிமைக்காக தேவன் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். பாவியாக இருந்தாலும், அரைகுறை விசுவாசியாக இருந்தாலும் ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் ஒரு மனிதன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இன்னும் வளர்ச்சி அடையும் போது அவன் கர்த்தருடைய கட்டளையின்படி நடந்து செம்மையானவனாக, நேர்மையாளனாக இருந்து ஜெபிக்கிற ஜெபம் அவரை அசைக்கிறது. அதனால தான் அவர் இப்படி சொல்றாரு. நான் முந்தி அதெல்லாம் புரியல, ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு. இப்போ நம்ம பார்ப்போம். எரேமியா 15:1 வாசிங்க. எரேமியா 15:1. கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்திவிடு. கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும், யார்கிட்ட சொல்றாரு? இது எரேமியாட்ட சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றால் நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். பதில் சொல்லணும்னா, ஏன்னா அவன் என்னுடைய பிள்ளைகள். இன்னும் அதை இன்னொரு வசனத்தை சொல்கிறேன். எரேமியா 14:11 வாசிங்க, அதில் புரியும். போ. கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மையுண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். ஏன் அப்படி சொல்றாரு? நன்மை உண்டாக நீ விண்ணப்பம் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க உபவாசித்தாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க பிரியமா இல்லை, அவங்க பாவத்தில் இன்னும் அப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஜெபத்தை போட்டுடுறாங்க, ஒரு உபவாசத்தை போட்டுடுறாங்க. நீ அவங்களுக்காக என்ன செய்யாத? விண்ணப்பம் பண்ணாத. ஏன் அப்படி சொல்றாரு? நீ விண்ணப்பம் பண்ண நான் கேட்டுத்தான் ஆகணும்ப்பா. நீ என் பிள்ளை, நீ என்னோடு நெருங்கி ஜீவிக்கிறவன், என்னோடு எனக்கு பிரியமாய் நடக்கிறவன், நீ செம்மையானவன், நீ ஒரு நேர்மையாளன். கர்த்தர் தன்னுடைய வசனத்துக்கு அப்புறமாக நடக்கவே முடியாது. நேர்மையாளின் மன்றாட்டு அவருக்கு எப்படி இருக்கு? உகந்ததாக இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு பரிசுத்தவான், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவன், பாவத்தை விட்டு அப்படியே தேவனோடு அவன் நெருங்கி கொண்டே இருக்கும்போது, ஆண்டவரே இவனுக்கு இறங்கும் ஆண்டவரே அப்படி. அதனால தான் பரிசுத்தவான்களினுடைய ஜெபங்கள் அதிக வல்லமை உள்ளது, சும்மா இல்லை. அதனால தான் நம்ம முந்தி பொதுவாக சொல்லிடுவோம், மற்றவங்க பெரிய பரிசுத்தவான மற்றவங்களாம் ஜெபிக்கணும்னு என்ன இருக்கு? நீயே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார்னு எத்தனை சொல்லியிருக்கேனா இல்லையா? சொல்லியிருக்கேன். அது அந்த பகுதியில். ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அப்படி இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஜெபம் பண்ணு, அதே சமயத்தில் என்னோடு நெருங்கி இருக்கிற, என்னை பிரியப்படுத்தி வாழ்கிற, செம்மையான வழிகளில் நடக்கிற என் பிள்ளை வாயை திறந்தாலே நான் பதில் கொடுப்பேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஏன் பதில் இல்லைன்னு. ஹல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பதில் இல்லை? ஏன் பதில் இல்லை? ஜெபிக்கிற காரியங்களுக்கு ஏன் பதில் வர மாட்டேங்குது? நம்ம ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒழிய, ஜெபத்துக்கு பின்னால் இருக்கிற நான் என்ன குறித்து நான் ரொம்ப அசட்டையாக இருக்கிறேன். ஐயோ நான் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, இன்னும் நான் சரியா இல்லை ஆண்டவரே, ஏன் என்னுடைய எண்ணம் இப்படி இருக்குது, ஏன் என்னுடைய கண்ணு இப்படி இருக்குது, ஏன் இப்படி நாவு இருக்குது, இன்னும் நான் சரியா இல்லையா ஆண்டவரே, வருஷங்கள் தான் ஓடுது, வயசு தான் போகுது, ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லையே, தேவனோடு என்னால் நெருங்கி ஜீவிக்க முடியலையே ஆண்டவரே அப்படி நம்ம அவருடைய சமூகத்தில் என்ன செய்யணுமா? விழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எசேக்கியா 11:14 தான் பார்த்தோமோ? 11:14 பாருங்க. 11:14 எரேமியா அதே தான். ஆதலால் 11:14 ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேளாதிருப்பேன். அவங்க கூப்பிட்டா நான் என்ன செய்ய மாட்டேன்? கேட்க மாட்டேன். ஆனால் நீ கூப்பிட்டா நான் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நீ ஏன் பிள்ளை, நீ என்ன நேசிக்கிறவன், நீ எனக்காகவே நீ வாழ்கிற. நீ பேசும்போது நான் எப்படி கேட்காம இருக்க முடியும்? நீ கேட்டுட்டா இந்த ஜனத்துக்கு நான் இறங்கி தான் ஆகணும். இதான் மோசேயோட வாழ்க்கையில் நடந்தது.
மோசே அழிக்க போகிறேன்னு சொல்லும்போது அவர் திறப்பில் நிற்கிறாரு. ஆண்டவரை அழிக்க வேண்டாம் ஆண்டவரே, நீர் அழிச்சா அந்த எகிப்தியர் என்ன நினைப்பாங்க, இந்த ஜனங்கள்லாம் என்ன நினைப்பாங்க? அவருக்கு விடுதலை கொடுத்தாரு, ஆனால் கொண்டு சேர்க்க முடியாம வழியிலே அழிச்சு போட்டாருன்னு சொல்லுவாங்களா ஆண்டவரே, தயவு செய்து இறங்கும் ஆண்டவரே என்ன கெஞ்சி பிரார்த்தித்த போது ஆண்டவர் என்ன செய்தாரு? பதில் கொடுத்துட்டேன்னாரு. ஏன் அங்க ஒரு தேவனோடு இருக்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷனா நீங்களும் நானும் இருக்கணும்னு விரும்புகிறார். இந்த வருஷத்தின் கடைசியிலே அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்ச வரணும். வர்ற வருஷம் வரும்போது சிலர் சொல்ற மாதிரி அடுத்த வருஷம் கார் தருவார், அடுத்த வருஷம் 2 கார் தருவார். இது இல்லை, எத்தனை காரும் அவர் தருவார். எத்தனை கார் தர்றதுக்கும் அவர் போதுமானது. ஆனால் நான் மாறணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறது அவருக்கு லேசு. 5 நிமிஷம் நான் பாவியாக இருந்து ஜெபம் பண்ணாலும் அவர் பதில் கொடுப்பார். ஆனால் அப்படி பதில் கொடுத்துட்டா எல்லாரும் பாவியாக இருந்துக்கிட்டே ஜெபித்து என்ன செஞ்சிருவாங்க? உலக நன்மையை பெற்றுவாங்க, பரலோகத்துக்கு வந்து சேர மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் எதில் அதிக கவனமாக இருக்கிறாருன்னா, எனக்கு பதில் கொடுக்கறதை காட்டிலும் நான் எப்படி இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு என்னதான்? பிரியமானது. எசேக்கியேல் 14:20 வாசிங்க. நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம். சரி, அது இருக்கட்டும். ஓகே, இப்போ நீங்கள் 2வது பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ 2வது எது படித்தோம்? அதை உகந்த விண்ணப்பத்திலே, இது 2வது பாயிண்ட் இல்லை, அதிலே 2 பகுதி. ஒரு பகுதி ஜெபம், நம்முடைய ஜெபம் அவர் அசைக்குது, அவரை ஆச்சரியப்பட வைக்குது. உகந்த விண்ணப்பம். 2வது விண்ணப்பம் பண்ணுகிற நபர் மேலும் தேவன் கவனமாக இருக்கிறார். இப்போ நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால், கர்த்தரை பிரியப்படுத்தி நான் வாழ்ந்தால், இன்னும் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளர்ச்சி அடைந்து கொண்டே நான் வந்தால், இயேசுவே உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு தேவனுக்கு என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு வாஞ்ச வரணும், அப்படி ஒரு தாகம் வரணும். ஆண்டவரே வசனத்தின்படி நான் வாழணும் ஆண்டவரே, இத்தனை காலமாகி விட்டது, இன்னும்படி லொடலோடான்னு தானே இருக்க ஆண்டவரே, ஒரு மாற்றம் இல்லையா ஆண்டவரே? அப்போ இப்படிப்பட்ட ஒரு சாமுவேலாக, இப்படிப்பட்ட ஒரு நோவாவாக, தானியேலாக, மோசேயாக நாம் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே. ஹல்லேலூயா. அப்படி நம்ம மாறின பின்பு முழங்கால் போட்டு ஜெபிச்சா நாம் எதுக்காக ஜெபிச்சோமோ பதில் பெற்றே ஆவோம். ஹல்லேலூயா. அப்போ எதுக்கு அதிக நேரம் செலவழிக்கணும்? என்ன சரியாவதற்கு ஸ்தோத்திரம். என்னை சரிப்படுத்தும், என்னை உருவாக்கும் என் கண்கள், என் நாவு, என் காது, என் இருதயம், என் செவிகள் எல்லாம் ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்தட்டும் ஆண்டவரே. என்னை தொடும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என்ன லொடலொடன்னு பேசுகிறேன், தேவையில்லாத வார்த்தையை பேசுகிறேன்னு, இங்கே வந்தா துதிக்கிறேன், இங்கே வந்தா ஆராதிக்கிறேன், இங்கே வந்தா பிரசங்கம் பண்ணுகிறேன், ஆனால் வீட்டுக்கு போனால் என்னெல்லாமோ பேசி பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ள தவறி அவ்வளோ வெளியே போயிருதே. ஒரு சின்ன ஓட்டை கப்பலை என்ன செஞ்சிருதான்? கவுத்திடுது. ஒரு சின்ன நெருப்பு காட்டையே அழிச்சிருது. ஒரு விளங்காத ஒரு வார்த்தை, தேவையில்லாத வர்ற வார்த்தை, ஒரு கசப்பு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு எடுத்துருது. அப்போ ஓட்டாண்டியாக இருந்துக்கிட்டு இயேசுவேன்னா அந்த என்ன கிடைக்கும்னு நினைக்கிங்க? அந்த பாவியான மனுஷனை மாதிரி 1 மணி நேரம் கூப்பாடு போட்டால் ஏதோ இரக்கத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு பிச்சைக்காரன் கேட்கான். எப்படி? ஏதோ ஒரு பிச்சைக்காரன் கேட்கான் அப்படின்ட்டு சொல்லி ஒரு 2 ரூபாயை எடுத்து போடுவான். உங்கள் பிள்ளை வந்து கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பீரோவை தர மேலே பாரு, அது 2 பேர்ஸ் இருக்குல்ல, அதில் வலது பக்கத்தில் இருக்க பேர்ஸ் எடுத்து பாரு, எடுத்துக்கோ, உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ. இதுதான் பிள்ளைக்கும் பிச்சைக்காரனுக்கு இருக்கிற உறவு, பிச்சைக்காரனுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பாவி வந்து பிச்சைக்காரன் மாதிரி தான். ஆனால் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிச்சுக்கிட்டே இருக்கிறவன், ஜஸ்ட் பாஸ் எடுத்தவங்க அதுக்கு தகுந்தவாறு கிடைக்கும். இன்னும் தேவனோடு, இன்னும் தேவனோடு, இன்னும் தேவனோடு, இன்னும் தேவனோடு போக போக போக. ஹல்லேலூயா. அப்போ எதுக்கு ரொம்ப முக்கியம் சொல்கிறாரு? ஜெபத்தில் இருந்து எதை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறாரு? ஒரு உருமாற்றம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. உருமாற்றம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இப்போ தான் 2வது பாயிண்ட் போக போகிறேன். ஏசாயா 11:3. ஏசாயா 11:3. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும், அவர் தமது கண் கண்டபடி நியாயத்தீர்க்காமலும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. வாசனையை விரும்பாதவங்க யாருங்க இருக்கா? ஹல்லேலூயா. வாசனை. இப்போ சிலர்லாம் நல்லா சென்ட் அடிச்சுட்டு வருவாங்க. அவங்க வரும்போதே என்ன இருக்கும்? நல்ல மணக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். சிலர் நல்ல ஒரு பவுடர் போட்டு வருவாங்க.
அவங்க கிட்ட வரும்போதே எப்படி இருக்கும்? ஒரு வாசனை. இப்போ தேவனுக்கு உகந்த வாசனை நம்ம சென்று போட்டு வர்றதில்ல, பவுடர் போட்டு வர்றதில்ல. இது மனுஷனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துமே ஒழிய தேவனை என்ன செய்யாது? சந்தோஷப்படுத்தாது. அப்போ வாசனை உகந்த வாசனை எது? தேவனுக்கு பயப்படுதல். வாசனைனா நம்ம என்ன செய்வோம்? வாசனையை என்ன செய்வோங்க? தண்ணி மட குடிச்சிருவோமா? நுகர்ந்து பார்ப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆரம்ப நாட்களில் நோவா பலி செலுத்தின போது அதை நுகர்ந்து பார்த்தார். ஆதியாகமம் 8:20-21 வாசிங்க. ஆதியாகமம் 8. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஓகே, ஒரு சுகந்த வாசனை, ஒரு உகந்த வாசனை. இது எதனால உண்டானது? பலி செலுத்தினதன் மூலமாக கர்த்தர் என்ன செய்தாராம்? அப்படியே நுகர்ந்தாராம். அது அப்படியே அதை ஏற்றுக்கொண்டார்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது உகந்த வாசனை, தேவனுக்கு உகந்தவைகள் என்னது? தேவ பயம். ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுகிறான் என்றால் ஒரு உகந்த வாசனையை தேவனுக்கு கொடுக்கிறான்னு அர்த்தம். நம்ம பார்த்த துன்மார்க்கரின் பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்போ துன்மார்க்கன் செய்கிற ஒரு பலியோ அவன் செய்கிற எந்த காரியமோ ஆண்டவருக்கு எப்படி தான் இருக்கு? அருவருப்பா இருக்கு. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் அவனை குறித்து ஆண்டவர் பார்க்கும்போது எப்படி தான் பார்க்குறாரு? உகந்த வாசனை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நான் உகந்த வாசனையாக எப்போ இருக்க முடியும்னா நான் தேவனுக்கு பயப்படும் போது தான். பைபிளில் நிறைய இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நீங்கள் 1-2 சொல்லுங்கள், நம்ம பார்த்ததே சொன்னால் போதும். பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. அப்படி நம்ம சபையிலும் கேள்வி கேட்டால் 1/2 நிமிஷம் அமைதல் உண்டாகிவிடும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சரி, பல காரியங்கள் இருக்கும். ஸ்தோத்திரம், நிறைய இருக்கு. ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் கேட்டேன். ஆதியாகமம் 22:12 சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். எப்பொழுது அறிந்திருக்கிறாராம்? எப்பொழுது? அவருக்கு ஆபிரகாமுக்கு பிரியமானதை தேவனுக்கு கொடுத்த போது அதை தேவனுக்கு பயப்படுவதாக அவர் எடுத்துக்கொண்டார். அப்போ சிம்பிளாக பார்த்தா பயப்படுதல் என்றால் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. பயப்படுதல் என்றாலும் கீழ்ப்படிதல் என்றாலும் ஒன்றுதான் கிட்டத்தட்ட. அப்போ ஒரு மனிதன் தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்தால் அவனை எப்படி எடுத்துக்கிறாரு? உகந்த வாசனை. அல்லேலூயா. யோசேப்பு விஷயத்தில் பார்க்குறோம் 39:7 பாவத்துக்கு அவர் இணங்கலை, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு பயப்படாமல் பாவம் செய்வது எப்படி? அதான் அதனுடைய அர்த்தம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் தேவனுக்கு பயந்தவன் அப்படின்னு சொல்றாரு யோசேப்பு. யோபு குறித்து நம்ம பார்த்துருக்கோம். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அப்போ தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு என்ன செய்வான்? விலகுவான். கொர்நேலியாவை குறித்து பார்த்தோம். இதெல்லாம் நபர்களை குறித்து பார்த்தோம். ஆனால் பைபிளில் தேவனுக்கு பயப்படுதலை குறித்து நிறைய இடத்துல இருக்குது. அதை எல்லாம் பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்டு ஒரு 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 19:14 செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக, நான் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஆனால் எதிலிருந்து வாசிக்கணும்னா 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கணும். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதுனாலே உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருத்தல் ஆகாது. செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக, நான் கர்த்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் எதை விரும்புகிறாருன்னா, ஹல்லேலூயா,
இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் களவு செய்யாமல், வஞ்சனை பண்ணாமல், ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாமல். வஞ்சனைனா என்னது? வஞ்சிக்காமல், ஏமாற்றாமல். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ களவு செய்யாத. களவு செய்யாதனா என்னது? பிறனுடைய பொருளை எடுக்காத, பிறனுடைய பொருட்களை எடுக்காத, களவு செய்யாத, அடுத்தவனை ஏமாற்றாத, பொய் சொல்லாத, பொய் ஆணையிடாத, பிறனை ஒடுக்காத, கொள்ளையிடாத, கூலிக்காரனுடைய கூலி என்ன செய்யாது? சரியாக கொடுத்துரு. செவிடன் என்ன செய்யாத? காது கேட்காதனோன்னா உன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசாத. கண்ணு தெரியாதனோன்னா உன் பாட்டுக்கு என்னத்தையும் நடத்திடாத. உன் தேவனுக்கு பயந்துரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்க. அப்படின்னா தேவனுக்கு பயப்படலை, அந்த வாசனையை ஆண்டவர் நுகர முடியாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த காரியத்தை தேவன் என்ன செய்ய முடியாது? ஒரு நல்ல வாசனை வருதுன்னு நினைக்க முடியாது. ஒரு நல்ல வாசனை வரணும், நல்ல வாசனை வரணும். 19:32 வாசிங்க. இதே தான் 32. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி. பார்த்தீங்களா? இதில் ஒரு பெரிய பாயிண்ட் போடுறார் ஆண்டவர். நரைத்தவனுக்கு முன்பதாக. அதுக்காக 25 வயசில் நரை முடி உள்ளவன், 40ல் நரை வந்தவங்களுக்கு முன்னாலாம் எழும்பணும்னு அவசியம் இல்லை. பிரைஸ்ல நரைத்தவனுக்கு முன்பாக எழும்புன்னு சொல்லியிருக்காரு. 25 வயசுல அவனுக்கு நரமுடி விழுந்துட்டு ஐயா சாமி வாங்க அப்படிலாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா. நரைத்தவன் என்றால் வயது சென்றவர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லது மரியாதைக்குரியவர்கள், கனத்துக்குரியவர்கள். எல்லாரையும் எடுத்துக்கிடணும். மரியாதைக்குரியவர்கள் யாரும் தெரியும், கனத்துக்குரியவர்கள் யாரும் தெரியும். முக்கியமாக தாய் தகப்பன் ஃபஸ்ட்டு. அவங்க தான் தாய் தகப்பன். அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை சரியாக கொடு. கனத்துக்குரியவர்களை என்ன செய்யக்கூடு? ஒன்றுமே அவங்கள்ட்ட கனம் இல்லையா? வயசாயிட்டா அவனுக்கு முன்பாக எழும்பி நின்று அவனை கனம் பண்ணு. நான் கர்த்தர், என்ன கர்த்தருக்கு என்ன செய்வாயாக? இவன் தேவனுக்கு பயப்படுவாயாக. அப்படி கரெக்டாக அதை மாத்திரம் எழுதியிருக்காரு. இந்த காரியங்கள்லாம் நீ செஞ்சா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். அப்படி செய்யலைன்னா தேவனுக்கு பயப்படலை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். 25:17. இதே லேவியராம் 25:17 பாயிண்ட் மாத்திரம் சொல்லிட்டு போறேன். உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். பிறனுக்கு அநியாயம் செய்தாலே அவன் தேவனுக்கு என்ன செய்யல? பயப்படலை. ஒரு தேவனுடைய பிள்ளை என்னதான் செய்யணும்? நீதி தான் செய்யணும். நீதி, நியாயம், அநியாயம் காணப்படவே கூடாது எந்த விஷயத்திலையும். அதை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்வோம். 25 இதில் 36, 37. நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோட பிழைக்கும்படி செய்வாயாக. போதும் போதும். நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து. என்ன செய்யக்கூடாது? வட்டி, அதான் அதனுடைய அர்த்தம். பொலிசையும் அதோட சேர்ந்தது தான். வட்டி வாங்காத. வட்டி வாங்குறவங்க எங்கே இருக்கக்கூடாது? சபையில் இருக்கக்கூடாது. சிலர் வட்டி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அதனால் சிலரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பை வச்சுட்டு சாயங்கால நேரத்தில் கடைக்கடையாக இறங்குவாங்க, ஏறி இறங்குவாங்க. காலையில் என்ன செஞ்சுருப்பாங்க? ரூபா கொடுத்துருப்பாங்க. சாயங்காலம் என்ன செய்வாங்க? வட்டி வாங்குவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாகி நம்ம பார்த்து சொல்கிறாரு, உனக்கு பணம் நிறையா இருந்தால் என்ன செய்ய? பேங்கில் போட்டு வச்சுக்கோ, அல்லது கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடு. ஆனால் என்ன செஞ்சிடாத? இந்த மாதிரி வட்டி என்ன செஞ்சிடாத? வாங்கிறாத. வட்டி வாங்கக்கூடாது. கர்த்தர் அப்படி என்ன செய்கிறார் சொல்கிறார் அப்படின்னா, நீ தேவனுக்கு பயப்படலன்னு சொல்கிறார். உபாகமம் 14:22. உபாகமம் 14:22. இதோட முடிச்சுக்கிறேன். இதை அடுத்த பாயிண்ட் போகிறேன். உபாகமம் 14:22. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. ஓகே. இது என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்காரு. அல்லேலூயா. சிம்பிளான வார்த்தை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது நீ கொடுக்கலன்னா நீ ஒன்றும் பெருசாக நினச்சிக்கலாம், ஆனால் நீ எனக்கு பயப்படலப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடனே சொல்லலாம் இது பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லிடலாம். என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். நாம் சொல்கிறது தான் நமக்கு நிறைய வாய் இருக்குதே. அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லாமே கிழிச்சு போட்டுடலாமே. பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லையே. புதிய ஏற்பாடை மாத்திரம் கொண்டு வந்தால் மத்தையிலிருந்தே பேசினா போதுமே. தேவன் பழைய ஏற்பாட்டில் இருந்தும் நம்மோடு பேசுகிறாரு, பேசலையா? பழைய ஏற்பாட்டில் தானே நிறைய சொல்லிகிட்டே வராரு. அதனுடைய முடிவு தானே புதிய ஏற்பாடு. சில காரியங்களை கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார்.
தேவனுக்கு இதான் அதனுடைய அர்த்தம். தசமபாகம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை என்ன செஞ்சிரு, நீ கொடுத்துரு. நீ கொடுக்கலன்னா என்ன, தேவனுக்கு பயப்படலை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உன்னை அடிச்சிட மாட்டேன், உன்னை சபிச்சிட மாட்டேன், உடனே உன்னை நரகத்தில் தூக்கி போட்டுற மாட்டேன். ஆனால் அந்த ரிவார்டு கிடைக்கும் போது உனக்கு கிடைக்காது, அவ்வளோதான். அதுக்குரிய ரிவார்டு என்ன செய்யாது, கிடைக்காது. வேண்டாமா, ஓகே, தைரியமாக இருந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற பைபிள் எழுதி வச்சுருக்கேன், என்னுடைய மகன் மூலமாக நான் பேசுகிறேன், கேட்கனா கேளு, காது உள்ளவன் கேட்க கடவன், அவ்வளோதான். ஹல்லேலூயா. புரிந்து கொண்டவர்கள் ஆமாம், வராது. ஹல்லேலூயா. வாங்கணும்னா வரும், கொடுக்கணும்னா என்ன செய்யாது, வராது. ஆனால் அப்படி கொடுக்கல அப்படின்னா தேவனுக்கு பயப்படலை, அவ்வளோதான். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகே. மூன்றாவதாக ஏசாயா 58 5-7 வரைக்கும். ஏசாயா 58. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஹல்லேலூயா. அதனால சாப்பிடாம இருந்து நம்ம ஜெபிக்கிறத தேவன் குற்றப்படுத்தலை. அந்த நாட்களில் உபவாசம் என்று சொன்ன உடனே அவங்க என்ன செய்தாங்கன்னா, 5ஆம் வசனம், மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான அல்லது உகந்த உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுகிறாய். அந்த நாட்களில் உபவாசம் எப்படி இருந்தாங்கன்னா, என்ன செய்வாங்க அப்படின்னா, சட்டையை, நார்மல் சட்டையை கிழிச்சிருவாங்க அல்லது தூக்கி போட்டுருவாங்க, ஒரு சாக்கு உடை அணிந்து கொள்வார்கள், சாம்பலில் உட்காந்துருவாங்க. இதைத்தான் அது பெருசாக அவங்க என்ன செஞ்சாங்க, நினச்சாங்க. சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாம அந்த இடத்துல உட்காந்து என்ன செய்வாங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்களோ என்ன செய்வாங்களோ, ஏதோ ஒரு காரியத்தை என்ன செய்வாங்க. இது பரவலாக எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த காரியத்தோடு? பாவ நிலைமையிலே, பாவத்தோடே, பாவத்தை விடாம அவங்க என்ன செய்யறாங்க, உபவாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது தேவனை சந்தோஷப்படுத்தவில்லை, துக்கப்படுத்தினது. எப்பா, உபவாசமே எதற்காக? நீ என்னோடு நெருங்கி ஜீவிப்பதற்காக அல்லவா? உபவாசம் ஏதோ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் அல்லவே. உபவாசம் என்பது தேவனும் நாமும் இணைந்து வாழ்வதற்காக, அவரோடு பேச, அவருடைய வார்த்தைகளை கேட்க, அதுக்காகத்தான் உபவாசம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லாமல் சொல்றாரு. ஆனால் அன்னைய இஸ்ரவேலர் ஜனங்கள் உபவாசம் என்றாலே உடனே என்னதான் செஞ்சிருவாங்க, சட்டையை கிழிச்சிட்டு சாக்கு கூட அணிஞ்சிட்டு உடனே சாம்பலை போட்டு அதில் என்ன செஞ்சிருவாங்க, உட்காந்துருவாங்க. எண்ணெய் தேய்க்காம பரட்ட தலையாக இருந்து சாம்பல் எடுத்து தலையில் என்ன செய்யுது போட்டுக்கொண்டு அதை பெரிய எல்லாருக்கும் காண்பிக்கிற விரதமாக. ஒரு யாராவது வீட்டுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க, இப்போ எங்கள் வீட்டுக்கு வாரீங்க, நான் இவங்க செஞ்ச மாதிரி ஒரு சாம்பலில் உட்காந்துருக்கேன்னா, ஐயா உபவாசத்தில் இருக்காரு, சாம்பலில் உட்காந்துருக்காரு, போயிட்டு வாங்க. சாம்பல்லேருந்து எழும்பின பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம், வாரோம். 4 பேருக்கு என்ன செய்ய, வீட்டில் உபவாசம் இருந்தாலும் தெரிஞ்சு போயிடுது. யாராவது தேடி வந்து, ஐயா எங்கே இருக்காரு, உபவாசத்தில் இருக்கிறாரு. தனி ஜபமாக இருக்கும்போது நம்ம உபவாசத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது. பொதுவாக உபவாசமாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் நான் உபவாசிக்கிறேன்னா இதை நான் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு. தேவன் மாத்திரம் தான் என்ன செய்யணும், அதை அறியணும். நீங்கள் ஒருவேளை கேஷுவலாக சொல்லிட்டா பரவாயில்ல, ஆனால் அதை பெருமையாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு நாள் உபவாசம் வேஸ்ட். ஹல்லேலூயா. அந்த 3 நேரம் சாப்பிடாம உட்காந்து நீங்கள் உபவாசம் இருந்தீங்க பார்த்தீங்கன்னா, அது டோட்டல் வேஸ்ட்டு. ஆனால் நீங்கள் கேஷுவலாக சொல்லலாம், நான் உபவாசம் இருக்க போகிறேன், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, அப்படி சொல்கிறது பாவமாகாது. ஆனால் அதுவே தேவன் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத அறிகிற தேவன். அப்போ நாம் எப்படி உபவாசம் இருக்கணும் அது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து 40 நாள் அவர் இந்த உபவாசமாக எடுத்தார்,
இப்போ நம்ம பார்த்த உகந்த உபவாசம் உண்மையிலே அவர் என்ன செய்யலை, சாப்பிடலை. மோசே இருந்த உபவாசம் தண்ணி குடிக்காத உபவாசம். எலியா 40 நாள்லாம் இருந்தார். அப்போ அதை அவர் குறை சொல்லலை. ஆனால் இவங்க என்னதான் எடுத்துக்கிட்டாங்க, அதை பாவத்தை விடாமல் பாவ வாழ்க்கையிலே இருந்து கொண்டு உபவாசிக்கிறது தான் தேவன் வெறுத்தார். ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து விடு அப்படிங்கிறார். இதை இன்னும் சில மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கா, நான் வளவளன்னு இருக்கு, இருந்தாலும் நான் கடகடன்னு வாசித்துறேனே. ஜனங்களை விடுதலை பெற செய்யும் நாள், ஜனங்களின் சுமைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு நாளை நான் விரும்புகிறேன். துன்பப்படுகிற ஜனங்கள் நீங்கள் விடுதலை செய்யும் நாளை சிறப்பானதாக விரும்புகிறேன். அவர்களின் தோள்களில் இருந்து சுமையை எடுத்துவிடும் ஒரு நாளை நான் விரும்புகிறேன். அதாவது அவங்க மேலே இருக்கிற துன்பம், கஷ்டம், பாடு, தோளில் இருக்கிற சுமை, அடிமையாக்கி வச்சிருக்கிறது, கூலி கொடுக்காம இருக்கிறது, பாதி கூலி கொடுக்கறது, இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு உபவாசம் பண்ணுறீங்களே, இதாப்பா உபவாசம், இதான் உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். நம்ம எப்போவுமே வாங்கிறதுல தானே இருக்கிறோம். அப்படி இல்லைப்பா, பசியாக இருக்கிறான்னா என்ன செய்யுது, சாப்பாடு கொடு. கொஞ்சம் ஒரு பசிக்குதுன்னு வந்து கேட்டா, போப்பா ஏன் பசிக்க, எல்லாருக்கும் தான் பசிக்கு, போ, யாருக்கு தான் பசிக்கலை ஓ அப்படின்லாம் பெரிய எஜமான் மாதிரி என்ன செய்யாத, பேசாத. ஏதோ முடிஞ்சது கொடு, சாப்பாடு இல்லையா, ஒரு 5 ரூபாயை கொடுத்து அனுப்பு. 2 ரூபா தான் கொடுக்க முடியுமா, 2 ரூபா கொடுத்து அனுப்பு. இல்லைன்னு சொல்லாத. நீ மாத்திரம் ஏன்ட்ட வந்து கேட்குற, நீ மாத்திரம் ஏன்ட்ட வந்து கெஞ்சுற, நான் மாத்திரம் உனக்கு அற்புதம் செய்யணும் விரும்புகிற. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். உனக்கு இரக்கம் வேணா, நீ இரக்கம் பண்ணணும். என்ன செய்யணும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன் ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எனக்கு உகந்த உபவாசம். இப்படி செஞ்சுட்டா அடுத்தது நம்ம பாயிண்ட் அது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு வியாதி குணமாகுங்கார். அந்த பாயிண்ட் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. உகந்த உபவாசத்திலே தான் போயிட்டுருக்கேன். உகந்த உபவாசம். இப்படி நாம் இந்த உகந்த உபவாசம் பண்ணால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து. அதனால் இந்த இருமல் சளியெல்லாம் எடுத்துக்காதீங்க. இது வந்து இயற்கையாக சீசனல் வியாதி. என்ன வியாதி? சீசனல் வியாதி. இதுதான் பைபிள் சொன்னது. துன்மார்க்கனுக்கு சம்பவிக்கிறது போல நீதிமானுக்கும் சம்பவிக்கும். எனக்கு சளியே வரக்கூடாது, எனக்கு காய்ச்சலே வராது, வயிற்று வலியே வராது அப்படின்னு யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இந்த மாதிரி வியாதிகள் என்னன்னா, அதாவது நிரந்தரமாக இருக்கிற வியாதிகள். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. எல்லாரையும் போல் நம்ம மழையில் நனைகிறோம், சில தப்பு பண்ணுறோம். இப்போ எனக்கு நான் அன்றைக்கி சொன்னேன், போக மாட்டேக்குது இது. இன்னைக்கு நான் அன்றைக்கி டெல்லி பாட்டியே சொன்னேன் பாருங்க, அது கெடுவான் அப்படிங்கிற மாதிரி சில சமயங்களில் அப்படி நடந்து போயிடுது பாருங்கள். என்ன செய்ய, ஒருத்தர் சொன்னாங்க பத்தியை வச்சா கொசுலாம் செத்துரும் அப்படின்ட்டாங்க. பரவாயில்லையே, காயில் போட்டால் என்ன செய்யுது, நம்மளை ஸ்பாயில் பண்ணுது. இருமல் வந்துச்சு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால். இப்போ நானும் ஒரு பெருமை சும்மா இருப்பேனா, நான் எதையும் குளோரி கொஞ்சம் ஆய்ந்து சிந்திப்பா, அவளும் சிந்திக்கலை. சரி வச்சிருங்கன்ட்டா. அப்புறம் நாங்கள் வச்சிட்டோம். பெட்ரூமில் கொண்டு ஒரு அந்த வெங்காயத்தை வெட்டி, அவங்க சொன்னபடியே வெங்காயத்தை வெட்டி அதை கரெக்டாக சொறி வச்சுட்டோம். அது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்து போயிட்டு நல்லா கப்புன்னு இருந்துச்சு. நானும் போய் உள்ளவே படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் எழும்ப நான் பாருங்க சளி, தொண்டை அப்படி பிடிச்சபடி இன்னும் போக மாட்டேங்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஊழியக்காரனுக்கு இந்த தொண்டையை பிடிக்கவே கூடாது. ஆனால் பிரசங்கம் பண்ண ஒரு கிருபை தந்திருக்கிறாரு பாருங்க. லொக்கு 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 லொக்குன்னு இரும்பிக்கிட்டே இருந்தா பிரசங்கம் பண்ண முடியுமா? அந்த பலவீனத்தின் மத்தியிலும் ஒரு கிருபை. அந்த முந்தா நேரத்திலாம் தூக்கமே கிடையாது. லொக்கு 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 லொக்கு. அந்த லொக்கு இப்போ இருந்ததுன்னா அந்த வார்த்தை வருமா? வராது. அது பேர் தான் கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. அப்போ உபவாசம் எப்படி உபவாசிக்கணும்? மேக்சிமம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வைஸாவே தான் போய்கிட்டு இருக்காரு. நீங்கள் டோட்டலாக பார்த்தா நம்ம உபவாசம் கூட அவரை அசைக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆனால் உபவாசத்தில் இருக்கும்போது தேவனோடு நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் நெருங்குவோம். நம்ம கேரக்டர், அதுலேயும் நம்ம கேரக்டர் என்ன செய்யும்? கொஞ்சம் மாறும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ எது உகந்த உபவாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லிடலாமா? கரெக்டாக சொல்கிறீங்க பார்ப்போம். ஒரு பத்தி கொடுக்கப்படும். பிறருக்கு நன்மை செய்வது. ஹல்லேலூயா, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு.
ஹல்லேலூயா. அடுத்த பாயிண்ட் அதான் வருது, அதனால உங்களுக்கு சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் உங்களுக்கு விளங்கும்படி சொல்லணுமே. ஹல்லேலூயா. பிறருக்கு நன்மை செய்து பார், அதுதான் எனக்கு உகந்த உபவாசங்கிறாரு. அதனால உபவாசமே வேண்டான்னு சொல்லலை, உபவாசம் பண்ணணும் சாப்பிடாம. ஹல்லேலூயா. அது ஒரு பகுதி, அது ஒரு பகுதி. ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சி உபவாசம் இருப்பது. ஹல்லேலூயா. சரி, இன்னும் ஒன்றே ஒன்று சிம்பிளாக பார்த்துடலாமா, கொஞ்சம் நீட்டி பார்க்கலாமா? உகந்த பலி, இதோட முடிச்சிடுறேன். ஓகே ஓகே ஓகே. என்ன பலி? உகந்த பலி. வாசிங்க எபிரேயர் 13:16. எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் திரும்ப இருக்கிறார். திரும்ப அதுலயே வராரு பாருங்க ஆண்டவர். உகந்த உபவாசத்திலும் அதுல தான் வராரு, உகந்த பலியிலும் அதுல தான் வராரு. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நமக்கு தகன பலி இல்லை, போஜன பலி இல்லை, சமாதான பலி கிடையாது, குற்ற நிவாரண பலி கிடையாது, பாவ நிவாரண பலி கிடையாது, பான பலி கிடையாது, உற்சாக பலி கிடையாது, பொருத்தன பலி கிடையாது, எந்த பலியும் கிடையாது. இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். புதிய ஏற்பாட்டுக்கு வேற பலிகள்லாம் இருக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு, அது ஸ்தோத்திர பலி இருக்கட்டும், அது கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோம். இப்போ இங்க வாங்க, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். இங்க எங்க இருக்கு அப்படி சொல்றீங்கல்ல? அடுத்த பைபிள் டிரான்ஸ்லேஷன், நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள், இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழுங்க. தான தர்மம் பண்றத அங்க டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு? பகிர்ந்து வாழு. எனக்கு தான் பாட்டு உண்டுல்ல, உமக்குத்தான் உமக்குத்தான் உமக்குத்தான். நீங்க எங்க படிக்க போறீங்க? நீங்க சப்போர்ட்டா பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. காலை தான் வாரி விடுவீங்க போல இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா பாட்டு ஃபாதர் அப்படி படிச்சாரு, உமக்குத்தான் உமக்குத்தான் எல்லாம் உமக்குத்தான். நாம எப்படி படிப்போம்? எனக்குத்தான் எனக்குத்தான் இந்த உலகமே எல்லாமே எனக்குத்தான். ஹல்லேலூயா. நம்ம காரியம் அப்படிதான் இருக்கு. ஃபாதர் எப்படி படிக்காரு? உமக்குத்தான்ப்பா உமக்குத்தான்ப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு கொடு கொடு. சண்டை, இந்த பாகம் பிரிப்பாங்க பாருங்க, கொலையே விழுந்துருது. அண்ணன் தம்பினே பார்க்க மாட்டேங்காங்க, கொலையே விழுந்துருது. ஏன்னா அங்கே பகிர்ந்து வாழ என்ன இல்லை, முடியல. அதான் நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள், இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இதான் இதே தான் நன்மை செய்கிறது. ஏற்கனவே இந்த சம்பவம் சொல்லியிருக்கேன். ஒரு நாஸ்திகன் என்றாலே நமக்கு தெரியும், கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர். அவர் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு மனிதன், அநாதை இல்லம் நடத்துகிறவர், உண்மையாய் நேர்மையாய் செய்கிறார். நம்ம ஆட்கள் செய்கிறது போல பாதிய வயிற்றில் போடுறதில்லை, உண்மையே நேர்மையாக செய்கிறார் அதை. ஆனால் அதனால் ஒரு ஊழியக்காரர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது கேட்டாராம், ஆண்டவரே இவர் இவ்வளோ உண்மையாக இருக்கிறாரு, ஆண்டவரே இவங்கள மாதிரி இவர் மாதிரி கூட நான் செய்யலையே, இவ்வளோ பெருந்தன்மை, எவ்வளவு தூரம் இவர் ஏழைக்கு இறங்குகிறார், உதவி செய்கிறார் அப்படிலாம் கேட்டாராம். ஆண்டவரே அடுத்த கேள்வி கேட்டார், ஆண்டவரே இவருக்கு நீங்கள் பரலோகம் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், இல்லைப்பா, அவன் இரக்கம் உள்ளவன், அவனுக்கு இரக்கம் கொடுப்பேன். அவன் நன்மை செய்கிறான், தான தர்மம் பண்ணுறான், ஏழைக்கு இறங்குகிறான், அதனால் அவனுக்கு ஆயுசு நாட்களை நான் கூட்டி கொடுப்பேன். நம்பர் 1. நம்பர் 2, அவனுடைய பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தலத்தில் இருப்பார்கள். அவன் பூமியில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக சமாதானமாக இருப்பான். ஆனால் மரித்து நரகத்துக்கு வந்துடுவான். அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். இப்போ புரிஞ்சுக்கிட்டா? ஹல்லேலூயா. அது சாதாரண ஒரு மனிதன், அவன் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்பட்டவன், ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளை, நன்மை செய்து தான தர்மம் பண்ணுனா அது அவருக்கு எப்படி இருக்கான்? உகந்த பலி. அப்படி ஒரு பாட்டே உண்டு, இவனும் இல்லை. உமக்குகந்த பலியா என்னை ஒப்பு கொடுத்தே, ஆட்கொண்டு என்னை நடத்தும் கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். தொடக்கம் என்ன அதுக்கு? உகந்த காணிக்கையில் தான் வருது அது. நோ 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 நோ, அது வேற. அதானா? பிரைஸ் தி லார்ட். அது வேற ராகம்ல போகும்.
உகந்த காணிக்கையாய். இந்த இதுக்கு அது ஓகே ஓகே, இதுக்கு வரும், இன்னும் வரும். அது ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9 தேவையானது மாத்திரம் எடுத்துருவோம். தொற்காலம்மா செஞ்சதை 36 வாசிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொர்க்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் மரணம் அடைந்தாள். இப்போ பாருங்க, பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா செஞ்சது என்ன? நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாள். மரிச்சு போயிட்டாங்க. பேதுரு வந்தார், உயிரோடு எழுப்பி விட்டுட்டார். ஏன்னா அவங்க கையில் வச்சுட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். ஆயுசு நாட்கள் கூட வேணுமா? ஆயுசு கூட வேணுமா? ஏன் அவள் ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுத்தாரு இந்த அம்மாவுக்கு? இந்த அம்மா இன்னொரு 5 வருஷம் இருந்தா இன்னொரு 100 ஏழைகளை பராமரிப்பா, இன்னும் ஒரு 10 பேருக்கு துணி தைச்சு கொடுப்பா, இன்னும் ஏதாவது ஒரு நன்மை செய்வா, ஏதாவது கஷ்டப்படுற நேரத்தில் உதவி செய்வா. அப்போ இவா பரலோகத்தில் இருக்கிறதை காட்டிலும் இன்னும் இந்த 10 வருஷத்தும் பூமியில் இருக்கட்டும்னு வச்சுட்டார். ஹல்லேலூயா. நீடித்த நாட்கள் வேணும்னு விரும்புகிறீங்களா? அள்ளி வீசுங்க, ஏன்ட்ட தரணும்னு சொல்லலை. ஹல்லேலூயா. பாஸ்டருக்கு ரொம்ப பணாசம் வந்துட்டு போல, ஏன்ட்ட தர சொல்லலை, பைபிள் அது சொல்லலைங்க. நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். ஏழைக்கு இறங்கு, இல்லாதவனுக்கு கொடு, அப்படி கர்த்தர் சொல்றாரு. இது அவருக்கு உகந்த பலி. எனக்கே இல்லையே அப்படி சொல்கிறீங்களா? உண்மைதான், எல்லாரும் கொடுக்குற லெவலில் இல்லை. ஆனால் ஒரு 2 ரூபா, ஒரு 5 ரூபா, ஒரு 10 ரூபா, ஹல்லேலூயா, நம்மளை ஏன்றதை ஒரு சின்ன உதவியை அப்படி நம்ம செய்கிறத பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது வாங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. முதல்ல டைம் எல்லாம் போச்ச. பிலிப்பியர் 4:18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோதீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இப்போ யாரை குறித்து சொல்றாருன்னா, பிலிப்பி சபையை குறித்து அவர் சொல்றார். 14 வசனத்தில் 15 இருக்க, பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கோதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கையில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தூரம் அனுப்பினீர்கள். ரொம்ப அழகாக பேசுகிறாரு. உபகாரத்தை நான் நாடாமல், அப்படின்னு என்னென்னா உங்கள்கிட்ட இருந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு நான் விரும்பலை, நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். ரொம்ப ஒரு உண்மையான ஒரு தேவ மனுஷன். எல்லாம் எனக்கு கிடைத்தது. எப்படி சொல்கிறார் பாருங்க, தாங்கன்னு கேட்கல. இன்றைக்கி ஏதாவது ஒரு கட்டடத்துக்கு கேட்பாங்க, 5 லட்சம் வேணும். 5 லட்சம் வந்த உடனே 5 லட்சம் வந்து விட்டது, கொடுத்தவர்களுக்கு நன்றி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இனி காணிக்கை எதுவும் அனுப்ப வேண்டாம்னு யாராவது சொல்கிறாங்களா? கொடு, வாங்கி போடு, இதை போடு, இதை வாங்கி இன்னொன்றில் போடு, அதை வாங்கி இன்னொன்றில் போடு, அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன அழகாக பேசுகிறாரு பாருங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாகியிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பாப்பிராத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அதை ஒரு பலியாக நீங்கள் எவ்வளவு தியாகம் பண்ணி தாரீங்க. உங்கள் பணத்தை நான் எப்படி பயன்படுத்தணும், எப்படி அறிஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு அப்படிலாம் இருக்குதாங்கிறது ரொம்ப சந்தேகம். தேவன் லெஃப்ட் அண்ட் ரைட்டு கண்டிப்பாக வாங்குவார். ஊழியர்களையும் சரி, விசுவாசிகளையும் சரி. விசுவாசிகளை கொடுக்காததுக்காக வாங்குவார். இவங்க நிறையா வாங்கி சரியாக பயன்படுத்தலைன்னா அப்படி வாங்குவார். எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஹல்லேலூயா. யாரையும் விட மாட்டார். இவர் அந்த காணிக்கையை எப்படி பேசுறாரு? ஒரு உகந்த பலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தியாகத்தோடு கொடுத்துருக்கீங்க. உங்க ரத்தத்தை சிந்தி நீங்க பாடுபட்டு கொடுத்த பணம். இதை நான் எப்படி பயன்படுத்தணும்? ஊதாரியா பயன்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா.
சாதாரணமல்ல கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ சாதாரணம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ தேவன் தந்துட்டே இருக்காரு, வாங்கிட்டே இருப்போங்கிறதுக்கு இல்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அது உகந்த பலி. உகந்த பலி இது எதை சொல்றாரு? உகந்த பலின்னு எதை சொல்றாரு? காணிக்கை கொடுக்கிறது. இந்த இடத்துல அது வருது. ஹல்லேலூயா. அது எப்படி வருதான்? உகந்த பலியாகவே அவர் சொல்றாரு, நான் இப்போ திருப்தியா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க தான் எனக்கு உதவி செஞ்சீங்க. மற்ற சபையார் யாரும் அதை கொடுக்கன்னு வாங்கல, ஈடுபடலை. நான் உபகாரத்தை நாடுறேன்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட இருந்து நான் வாங்கி வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு எண்ணம் இல்லை. நீங்க கொடுக்கறதுனால இந்த உபகாரத்துக்கு உங்களுக்கு பன்மடங்கு ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வரணும்னு விரும்புகிறேன். என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு கிடைச்சனா ஒரு 10 பிளாட் வாங்கி போடுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லது இருக்கிற காரை மாற்றிட்டு BMW கார் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் அப்படியே ஊழியத்தில் வளர்ந்தேன் பாருங்க. கர்த்தர் மாருதி 800 இருந்து BMW கொடுத்தார், அப்படியே உங்களுக்கும் கொடுப்பார். ரிஷி ஹல்லேலூயா, ரிஷி அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட வேண்டியது. என்ன வாழ்க்கை. ஹல்லேலூயா. தெய்வமே இப்படி எங்களை மாற்றோம்ப்பா. இந்த வசனத்தை வச்சு அப்படியே ஜெபம் பண்ணுறோம். ஹல்லேலூயா. என்ன வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் ஒன்று இதில் இன்னொன்று சொல்லி முடிச்சுட்டா. பிரைஸ் தி லார்ட். ரோமர் 12:1 இதோட முடிச்சிடுறேன். உகந்த பலி. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இது இன்னொரு மொழிபெயர்ப்பில், சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. உயிருள்ள பலியாக, உகந்த தூய உயிருள்ள பலியாக என்னையே கொடுப்பது, எனக்குள்ளதை கொடுப்பது எளிது. ஹல்லேலூயா. சொல்லுங்க. எனக்குள்ளதை கொடுப்பது எளிது, காணிக்க கொடுப்பது எளிது, உதவி செய்வது எளிது, என்னையே கொடுப்பது கொஞ்சம் கஷ்டம். ஹல்லேலூயா. இது ஒரு பலி. அதான் ஃபாதர் படிச்சிருக்காரு பாட்டு. படிச்சிடலாமா? 338 உயிருள்ள திருப்பலியை போட்டு. ஹல்லேலூயா. உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. உயிருள்ள யாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். என்னையே கொடுப்பது. ஹல்லேலூயா. என் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிப்பது. எனக்குள்ளது கொடுப்பது ஈஸி. 1000 ரூபா கொடுத்துடலாம், 500 ரூபா கொடுத்துடலாம், 2000 ரூபா கொடுத்துடலாம், 10,000 ரூபா கொடுத்துடலாம். அதுவும் தேவைதான். அதை விட மேலானது என்னையே கொடுப்பது. இயேசு அதைத்தான் செய்தார். ஹல்லேலூயா. அந்த பலி அது விசேஷமான பலி. பிதாவாகிய தேவனுக்கு உகந்த பலி. தன்னையே கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த பலியில 3 பார்த்தோம். 1 சொல்லுங்க. முதல்ல என்ன பார்த்தோம்? அன்றியும் தான தர்மம் செய்யவும், அதுக்கு முன்னால நன்மை செய்யவும், தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். இதில் என்ன போட்டிருக்குன்னு சொன்னேன்? உகந்த பலி. நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இந்த பலிகளே கடவுளுக்கு உகந்தவைகள். 2வது தேவனுக்கு கொடுத்தல் காணிக்கை. அது உகந்த பலியாக எப்பாப்ரா தீத்துண்டை கையில வாங்கி கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. 3வது என்னையே கொடுப்பது. ஹல்லேலூயா. இப்போ உகந்தது என்னெல்லாம் பார்த்தோம்? முதல்ல உகந்த விண்ணப்பம், அடுத்தது உகந்த அந்த விண்ணப்பம் பண்ணுகிற நபர் முக்கியம். ஹல்லேலூயா. அந்த நபர் முக்கியம் ரொம்ப. அதை திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்றாரு. 2வதாக உகந்த வாசனை, 3வதாக உகந்த உபவாசம், 4வதாக உகந்த பலி. முழங்கால் படி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
திரும்ப ஒருக்கா கேளுங்க, அப்போ தான் நமக்கு மைண்டில் போகும். ஒரு தடவைலாம் கேட்டாச்சுன்னா ஒன்றும் வர மைண்ட்லேயே இருக்காது. கேட்டால் சொல்லிடுறீங்க பெருசாக, எங்களுக்கு ரொம்ப தெரியும், நாங்கள் அப்படியே மனசில் வச்சுருப்போமாக்கோன்னு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பாட்டை பாடிடுவோம். இப்போ ஒரு கவியை பாடிடுவோம். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தனையா. எல்லோரும் கொஞ்சம் எளிமையாக இருப்போம். தேவ சமூகத்தில் முற்றிலுமாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. உகந்த காணிக்கையா இல்லை, நம்ம சரீரத்தை, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிச்சுட்டு போயிடுவோம். ஹல்லேலூயா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. உகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பலிபீடத்தில் வைக்கிறோம், எங்களையே தருகிறோம் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுவீராக. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களில் காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சுட்டரிப்பீராக. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு உகந்தவைகளை குறித்து இந்த நாள் நாங்கள் சிந்தித்தோம். உகந்த விண்ணப்பம், உகந்த வாசனை, உகந்த உபவாசம், உகந்த பலி ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே இதை நாங்கள் சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையில் இதை அபியாசிக்க கிருபை செய்யும் அப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் சில காரியங்களில் பிரியப்படுகிறீர், அது உமக்கு உகந்தவைகளாக இருக்கிறது. தேவனுக்கு உகந்தவைகள் என்ற தலைப்பில் இந்த நாள் நாங்கள் சிந்தித்தோம் அப்பா. உகந்த விண்ணப்பம், உகந்த வாசனை, உகந்த உபவாசம், உகந்த பலி, நாங்கள் செய்கிறது எல்லாமே உம்மை பிரியப்படுத்தட்டும் ஆண்டவரே. முதலாவது எங்கள் வாழ்க்கை உம்மை பிரியப்படுத்தட்டும். ரெண்டாவது எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய செயல்கள் உம்மை பிரியப்படுத்தட்டும். அப்படியே செய்வீராக. கர்த்தர் ஆசீர்வதியும், கிருபை கூட இருப்பதாக. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.